வணக்கம். நான் உங்கள் போல் இன்றைக்கி ஒரு வீட்டில் அவுட்டர் லைன் அடித்த வீடியோ தான் போட்டிருக்கேன். அந்த வீட்டில் டேப்பு ஃபிட்டிங்கு எல்லாத்தையும் முறுக்கிறதுக்காக வந்திருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய இருக்குது. இங்கே வாஷ் பேஷன் ஏற்கனவே கன்சல்ட் பண்ண வீடியோ போட்டிருக்கேன். அது லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள். இதில் ஒரு 3 டேப்பு வருது. மேலே ஷவருக்காக ஃபிட்டிங்காக வச்சுருக்கோம். இதில் இது இந்தியன் பேஷனுக்காக வச்சுருக்கோம். இந்தியன் பேஷன் ஒன்று. வாஷ் பேஷன் கார்னர் அதை மாற்றி சென்டர் பேஷனை மாற்றினோம். இங்கே ஹீட்டருக்கு வச்சுருக்கோம். அதெல்லாம் லூப் பண்ண வந்திருக்கோம். டைல்ஸ்லாம் ஒட்டி ரெடியாக இருக்குது. நம்ம ஃபிட்டிங் இப்போ முறுக்க வேண்டியது எல்லாத்துலேயும். நம்ம ஷவர் கொண்ட அந்த டேப் அடிச்சிருந்தோம் பாருங்கள், கலவை படியாமல். அந்த ஷவர் கொண்ட டேப்பெல்லாம் பிரித்தாச்சு. ஸ்க்ரூவை கட்டிட்டு ஃப்ளாஞ்சை லாக் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஹெட்டு மட்டும் லைட்டாக தட்டிட்டு, ஏன்னா பிவிசி கோட்டிங்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த ஹெட்டெல்லாம். அதில் ஸ்க்ரூ வச்சு டைட் வச்சிட வேண்டியதான். இப்போ கலவை தான் படியாமல் ஃபினிஷிங்காக இருக்குது. அதுக்காக தான் டேப்பு போட சொல்கிறது. இதை வச்சுட்டு நம்ம க்ளோஸ் டைப்லேயே வச்சு நம்ம டம்மி பண்ணிட வேண்டியதான் ஃபுல்லாக. அவ்வளோதான். இந்த ஷவர் கொண்ட ஃபினிஷிங்காக முடிஞ்சிடும். கலவையும் படியாமல் இருக்கும். கரெக்டாக ரொம்ப தட்டிடக்கூடாது. ஹேமரில் வச்சு சும்மா கையால் வச்சு நசிங்கிடும். இல்லைன்னா இப்போ இந்த ஷவர் அப்பு இருக்குது பாருங்கள். இது அஜித் டேப்பில் வாங்கியிருக்காங்க. அஜித் லாங் பாடி டேப்பு கிங்கு இது. அதில் நிறைய மாடல் இருக்குது. அஜித்தில் கிங்கு, க்யூட்டு, இன்னும் நிறைய மாடல் இருக்குது. இது கிங்கு டைப்பு. இது ஒரு 700 750 ரூபா கிட்ட வரும். இது ஷவர் அப்போடு வந்துடும். இது ஷவர் ஹெட்டு நம்ம கோட்டிங் தான், சில்வர் கோட்டிங் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. பிவிசியில் சில்வர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி அப்பு எல்லாம் எஸ்எஸ்ல தான் இருக்கும் ஃபுல்லாக. இது ஆங்கிள் வால்வு அஜித்லேயே க்யூட் மாடல். இது அஜித் ஆங்கிள் வால்வு. இது சிங்கிள் டேப்பு நம்ம கிங் டைப்பு. இப்போ டேப்பெல்லாம் முறுக்காது. இது வேஸ்ட் வாட்ரு கப்ளிங்கு. நம்ம வாஷ் பேஷன் முறுக்கிறதுக்காக வேஸ்ட் வாட்டர் கப்ளிங்கு. கனெக்ஷன் ஓஸு 1 அடி. இது 1 அடியிலேருந்து இருக்குது. 1 அடி கனெக்ஷன் ஓஸு. இது 2 அடி 1 மீட்ரு வரைக்கும் இருக்குது கனெக்ஷன் ஓஸு. ப்ளஸ் இதில் நம்ம வாஷ் பேஷன் டேப் ஜான்சன் கம்பெனி இருந்துச்சு. இது இன்ஜினியரிங் ஒர்க்குனால குடோனில் இருந்துச்சு. அதனால் ஜான்சன் கம்பெனி இதில் மட்டும் எடுத்து வந்திருக்கோம். இப்போ இதில் 3 டேப்பு முறிக்காச்சு. நம்ம தேவையான அளவுக்கு ஃப்ளாட்டு ஃப்ளாஞ்சு, கப்பு ஃப்ளாஞ்சு அதுக்கேற்ற மாரி போட்டு மட்டமாக கரெக்டாக முறிக்கிட வேண்டியதான். நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஆங்கிள் வால்வு போட்டு நம்ம கனெக்ஷன் ஹெச்என்எல் போட்டு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஹீட்டருக்காக. இதில் டேப்பு இன்னும் வரல, கஸ்டமர் வாங்கிட்டு வரல, அதுக்கு மட்டும் பெண்ணி இருக்குது. இது நம்ம இந்தியன் பேஷனை உடச்சிட்டு வெஸ்டர்ன் வைக்கிறதுக்காக ஒரு டேப்பு டம்மி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ மாற்றி இதுமாரி வச்சுருந்தா நல்லது. இப்போ இதில் ஷவர் ஹெட்டு எல்லாத்தையும் இப்போ தண்ணி முறுக்கி ஓப்பன் பண்ணி வச்சு ஷவர்லாம் ப்ரெஷர் வருது ஃபுல்லாக. இது ஹீட்ரு வாட்ரு, ஹீட்ரு லூப்பிங் பண்ணி வருது தண்ணி. இது டேங்க் வாட்ரு சென்டரில் உள்ளது. அந்தாண்ட உள்ளது கார்பரேஷன் வாட்ரு, கவர்மெண்ட் வாட்ரு வரப்போ தான் வரும். அதில் இங்கே வாஷ் பேஷனுக்கு ஆங்கிள் வால்வு வச்சுருக்கோம். அந்த கார்னர் வாஷ் பேஷன் மாற்றவும் போயிருக்காங்க. சென்ட்ரு வாஷ் பேஷனுக்கு அதுக்கும் மாற்ற போயிருக்காங்க. இப்போ இந்தியன் பேஷனில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஹைட்லேருந்து கரெக்டாக 3 அடி வச்சதுனால கரெக்டாக இருக்கும். 2 அடியில் ஹைட்டில் டேப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ மேலே டேங்க் ஃபிட்டிங் வீடியோ தான் தனித்தனியாக போட்டிருக்கேன். அதை பாருங்கள் நீங்கள். இந்த மேலே ஒரு டேப்பு பிவிசி டேப்பு கவி கம்பெனி. இது டேப்பு மேலே ஒரு பிவிசி டேப்பு வச்சுருக்கோம். இது பக்கத்துலேயே நம்ம வேஸ்ட் வாட்டர் லைன் ஓடுற மாரி வச்சுருக்கோம். ஏன்னா லாங்கில் வச்சிங்கன்னா இதுலேருந்து ஒரு ரன்னிங்கில் ஓடி பாசியாக பிடிக்கும். அதனால் பக்கத்தில் வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ கீழே படிக்கட்டுக்கு என்ட்ரன்ஸில் நம்ம வாசலில் என்ட்ரன்ஸில் ஒரு டேப் வச்சுருக்கோம். இது சிபி ஃப்ளாஞ்சு போட்டு முறுக்கியிருக்கோம். நம்ம கன்சல் வீடியோ பார்த்தா புரியும் உங்களுக்கு. இது மட்டமாக பிடிச்சாச்சு. இப்போ கிச்சன் டேப்பு. இது ஸ்டேஜ் அடிக்காமல் சிங்கு பைப்லேயே நிப்பாட்டினது. இப்போ கடப்பாக்கல்ல அணைச்சிருக்காங்க. இது ஆர்ஓ வாட்டருக்கு ஒரு டம்மி போட்டு முறுக்கியிருக்கோம். ஆர்ஓ வாட்டர் செட் பண்ணுறப்ப பண்ணிக்கலாம். இது வேஸ்ட் வாட்டர் லைன்னா தள்ளியாச்சு, அதில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வேஸ்ட் வாட்டர் லைன்னா கனெக்ட் பண்ண வீடியோ தான் தனித்தனியாக போட்டிருக்கேன். அதை பாருங்கள், நான் லிங்க்கு கொடுக்குறேன். இங்கே மோட்ரு போட்டால் ஒரு தண்ணி பிடிக்கிற மாரியும் ப்ளஸ் டேங்க் வாட்டர் தண்ணியும் பிடிச்சிருக்கோம் மாரியே போட்டிருக்கோம். 2 பிவிசி டேப்பு போட்டிருக்கோம். இந்த லைன் அடிக்கிற வீடியோ தான் தனித்தனியாக போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம இந்தியன் பேஷனுக்குள்ளே டேப்பு முறுக்கியாச்சு. அது டேப்பு முறுக்கியாச்சு. மேலே பட்டி இந்த சோப்பு ட்ரே தான் முறுக்கிறோம். மேலே பட்டி தேய்க்கிறனால பவுடராக இருக்குது.
இது வந்து டவல் ஸ்டாண்டு வச்சுருக்கோம். இது சோப்பு வைக்கிற ஸ்டாண்டு தான் செட் பண்ணியாச்சு. இங்கே வந்து வாஷ் பேஷன் செட் பண்ணியாச்சு, நார்மலான வாஷ் பேஷனு. இதில் வந்து நம்ம வந்து ஜான்சன் கம்பெனி வந்து ஹெட்டு வந்து வாஷ் பேஷன் டாப் முக்கியாச்சு. நேராக ஓசு போடாமல் பைப்பாக போடுறது ரொம்ப நல்லது நம்மளுக்கு. இங்கே வந்து ஒரு சோப்பு ட்ரே மாதிரி செட் பண்ணியிருக்கோம். மற்ற எல்லா பாத்ரூம் ஒர்க்கும் இதில் கம்ப்ளீட் ஆகிட்டு, ஷவர்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு. ஏன்னா 2 நாள் டேட்டு வச்சுருக்காங்க வீடு குடி போகிறதுக்கு. அதனால் ஃபினிஷிங் டைமில் வந்திருக்கோம். இப்போ இந்த வேஸ்ட் லைன் தான் கனெக்ட் பண்ண வீடியோ போட்டிருக்கேன், அது லிங்க்கு கொடுக்குறேன், ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இப்போ ஃபிட்டிங் நேமை பற்றி தான் சொல்லியிருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரா ஒன்று இதில் வந்து ஒரு பைப்பு அடிஷ்னலாக ஒரு பாத்ரூம் இருக்குது. அதில் வந்து 1.25 டிவி போட்டு இது வழியாக நோண்டிட்டு இந்த பாத்ரூமில் ஒரு டாய்லெட்டில் வந்து ஒரு டேப்பு கேட்டாங்க. அதனால் இதில் ஒரு பைப்பு கனெக்ட் பண்ணி இதில் ஒரு 3/4 RFD போட்டு ஒரு டேப் வச்சு விட்டாச்சு. நார்மலாக பிவிசி டேப்பில் வந்து நல்ல ப்ரெஷர் வரும். சிபி டேப்போட பிவிசி டேப்பில் நல்ல ப்ரெஷர் வரும். இதில் ஃபில்ட்ரு நிறையா கொடுத்துருப்பாங்க. அது சிபி டேப்பில், பிவிசி டேப்பில் நார்மலாக டேரெக்டாக வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். என்னோடய வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நன்றி.